ஆக மொத்தம் 88ல 30 என்பது சிறுபான்மை தாங்க. பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இன்று எடப்பாடி கூட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை என்பது ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா ஐ கேன் ஃபீல் இஸ் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மையில அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பாதுகாப்பின்மை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப பொதுக்குழுவிலும் இவருக்கு பெரும்பான்மை இல்லை, மாவட்ட செயலாளர்களிடத்திலும் இவருக்கு பெரும்பான்மை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடமும் இவருக்கு பெரும்பான்மை இல்லைன்னா இவர் எதுக்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில தொங்கிட்டு இருக்கணும்? இவர் கட்சி பொறுப்புகளில் இருந்து எஸ்பி வேலுமணியையும் அதே போல டிவி சண்முகத்தையும் மற்றவர்களையும் நீக்கி இருக்கிறார். இந்த அம்மா இப்பதானே புதுசா வந்தாங்க. நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பது இம்மெட்டீரியலுங்க. நம்ம நினைச்சா ஏதாவது ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி நமக்கு தேவை இருக்குன்னா ஒரு ஆளை போட்டுக்கலாம். கருணாநிதி எவ்வளவுங்க படிச்சாரு? எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஒருத்தர்கிட்ட அனுபவம் இருக்குதா, தகுதி இருக்குதான்லாம். விஷால் சிறுபிள்ளைத்தனமாக அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பிட்டு ராஜ்மோகன் அவர்களை மட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுல உள்நோக்கம் இருக்கு. அவர் ஒரு தலித் பிரிவை சார்ந்தவர், அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவை சார்ந்தவர் என்பதால் அவர் மீது இத்தகைய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்று ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து எடப்பாடி அவர்கள் முன்னிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகல இப்போ ஒரு 2 பிளவா பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கான ஒரு கூட்டமா தான் இருக்கும், அதுக்கான ஒரு ஆலோசனையா தான் இந்த கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதனால இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான சோதனையை எதிர்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மையான நிலவரமா நான் பாக்குறேன். இது 2 தரப்பினரும் விட்டு கொடுத்து இந்த கட்சியின் நலன் பெரிது, கட்சியின் எதிர்காலம் பெரிது என்ற நினைப்புக்கு ஒரு சமரச ஏற்பாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒழிய அதிமுகவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவு என்பது நிச்சயமாக சரி செய்யப்பட முடியாத அளவுக்கு போயிடும் தான் நினைக்கிறேன். திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு லாய்ட்ஸ் ரோட்ல அவங்க அதிமுக தலைமையகத்துல அவர் நடத்துற கூட்டம் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க, அவரை விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் பொறுப்புகளில் இருந்து நீக்கி விட்டு இவருடைய ஆதரவாளர்களை அந்த பொறுப்புகளுக்கு நியமித்து விட்டு இந்த கூட்டத்தை நடத்துறாரு. இப்ப அந்த கூட்டம் நிறைவு பெற்று எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய தகவல் என்னன்னா, பொதுக்குழுவை பற்றி, பொதுக்குழு கூட்டுவது பற்றி எந்த பேச்சும் அதுல இல்லைன்னு தான் தகவல் வருதுங்க. இவர் எதுக்காக கூப்பிட்டாரு அந்த கூட்டத்தை அப்படின்னு சொன்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை, அதாவது ஏன் அந்த மூத்த தலைவர்கள் 25-28 பேர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது கட்சிக்கும் தனக்கும் என்பதை விளக்கி மாவட்ட செயலாளர்கள் கிட்ட சொல்றதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தவரையில இன்றைய கூட்டத்தில் 88 மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவுக்கு இருந்தாலும் 30க்கும் குறைவான மாவட்ட செயலாளர்கள் தான் பங்கேற்றதாக தகவல் வருது. அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு 10 மூத்த அமைச்சர்கள், சென்னையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் உள்பட ராஜேந்திர பாலாஜி, இப்படி பல பேர் நாங்கள் இந்த பிரச்சனையில நடுநிலை வகிக்கிறோம், நாங்கள் எந்த சைடுக்கும் எந்த பக்கத்துக்கும் ஆதரவு கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலை எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆக மொத்தம் 88ல 30 என்பது சிறுபான்மை தாங்க. பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இன்று எடப்பாடி கூட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு அது ஒரு நல்ல செய்தியாக இருக்காது என்று நான் நம்புகிறேன்.
ஏற்கனவே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 25 பேர் பெரும்பான்மையோர் அவருக்கு எதிராக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக ஒரு மூத்த நிர்வாகிகள், மூத்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு 10 பேரு மேல அதாவது நடுநிலை என்பதும் அவருக்கு நல்ல செய்தியாக எனக்கு தெரியல. கட்சியில அவர் ஜனநாயகத்தை உள்கட்சி ஜனநாயகத்தை அவர் கடைபிடித்து, என்ன கேட்டா மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே இவரே பொதுக்குழுவை கூட்டணும். கடுமையான தோல்வியை, தொடர் தோல்வியை அந்த கட்சி பார்த்திருக்கு. இவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் வெற்றி என்பது எட்டாக்கனியாக மாறி இருக்கிறது கடந்த 7-8 வருஷமா. அப்ப அவர் பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு என்ன காரணம், யார் பொறுப்பு, என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் கட்சியிலையும் பொறுப்புகள்லையும்ன்றதெல்லாம் விவாதிப்பதுதான் சரியான முறையாக இருக்கும். ஆனால் அவர் அதை கூட்டாதது மட்டுமல்ல, அவருக்கு எதிரானவர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் போன்றவர்கள் கையெழுத்து வேட்டையாடி 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள்ல சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்தை பெற்று விட்டதாக கூறப்படும் நிலையில இவர் என்ன அறிக்கை விடுறாருன்னா, யாரும் கையெழுத்து போட்டு விடாதீர்கள் பொதுக்குழு கூட்டுவதற்கு என்று ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா, ஐ கேன் ஃபீல் இஸ் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மையில அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பாதுகாப்பின்மை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பொதுக்குழுவை யார் கூட்டணும்னு கேட்டா இவரே கூட்டி இருக்கலாம். அப்ப பொதுக்குழுவிலும் இவருக்கு பெரும்பான்மை இல்லை, மாவட்ட செயலாளர்களிடத்திலும் இவருக்கு பெரும்பான்மை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடமும் இவருக்கு பெரும்பான்மை இல்லைன்னா இவர் எதுக்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில தொங்கிட்டு இருக்கணும்? அதுவே ஒரு இயற்கைக்கு விரோதமானதாக, ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இருக்கு. இல்லைன்னா இவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? அந்த இவரை இவருக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிற மூத்த தலைவர்களை கூப்பிட்டு பேசலாம். இவரு பேசி ஒரு சமரசத்தை ஏற்படுத்தலாம், கட்சியில ஒரு ஒருங்கிணைப்பை செய்யலாம். ஆனா இவரை பொறுத்தவரையில தொடர்ந்து நம்ம பாக்குறோம், உட்கட்சியில யார் இவரை எதிர்த்தாலும் கட்சியை விட்டு வெளியேற்றுறது. 3 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்ட பன்னீர்செல்வமே இவரால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை நாம் கண்டோம். அப்ப எல்லாரையும் இப்படி எதிர்த்து பேசுறவங்களெல்லாம் கட்சியிலிருந்து நீக்குவதுதான் பொதுச் செயலாளருக்கு இருக்கிற முக்கிய பணினா அந்த கட்சி எப்படி விளங்கும்? அதுவும் இப்ப ஏற்கனவே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக அவங்க முடிஞ்சிட்டாங்க. இப்ப இன்னொரு 26 to 31 வரைக்கும் எதிர்கட்சி தானா அந்த கட்சியின் எதிர்காலம் அந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கவலை தருவதாகத்தானே இருக்கும். அதனால அவர் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் முயற்சிக்கணும். மாறாக ஒரு குழு தலைவராக அவருடைய ஆதரவாளர்களை ஒருங்கிணைப்பதுல நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? அதுல 24 எம்எல்ஏக்களை தான் பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. லீமா ஜோஸ் அவர்களை அவர் பதவி நீக்கம் செய்யாம விட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தாவைக்கா சார்பில் இருந்து கேக்குறாங்க சார். இல்ல இதெல்லாம் ஆதாரபூர்வமா நமக்கு தெரியாதுங்க, யாருக்கும் தெரியாதுங்க. லீமா ரோஸ் சமீபத்துல அந்த கட்சியில சேர்ந்தவரு, சேர்ந்து அவருக்கு உடனே சட்டமன்றத்துல போட்டியிடும் வாய்ப்பை லால்குடி தொகுதியில கொடுத்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க எந்த கட்சி பொறுப்புலயும் இல்லைங்க. நீங்க நல்லா பார்க்கணும், கூர்ந்து கவனிக்க வேண்டியது, எம்எல்ஏக்களை எல்லாம் நீக்கல. எம்எல்ஏக்கள் கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர்களும் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. எம்எல்ஏக்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி நீக்க முடியும்? அது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது சபாநாயகரோ அல்லது சட்டம் நீதிமன்றமோ தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இவர் கட்சி பொறுப்புகளில் இருந்து SP வேலுமணியையும் அதே போல CV சண்முகத்தையும் மற்றவர்களையும் நீக்கி இருக்கிறார். இந்த அம்மா இப்பதானே புதுசா வந்தாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பதவி தான் இருக்கு, எம்எல்ஏ பதவி, அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் லால்குடி தொகுதியிலிருந்து. அப்ப அவங்களுக்கு அதை எப்படி நீக்க முடியும்? அதுதான் தவிர அவங்கள மட்டும் விட்டுட்டாரு, 24 பேரை நீக்கிட்டாங்கன்றதுலாம் தவறான புரிதல் தான் நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பாத்தீங்கன்னா பண மோசடி வழக்கு ஆல்ரெடி இருந்துட்டு இருந்துச்சு சார். இப்ப பாத்தீங்கன்னா CBIல இருந்து தமிழக அரசுக்கு அவர் மேல எங்களுக்கு விசாரணை மேற்கொள்ளணும், அதுக்கான அனுமதி எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசு கிட்ட இருந்து அனுமதி கிடைக்குமா சார்? அதாவதுங்க, CBI கொஞ்ச காலம் வரைக்கும்
மோடி ஆட்சி மத்தியில வர்ற வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் வந்து டைரக்டா அது இன்வால்வ் ஆகும், கேஸ் போடும், ரிஜிஸ்டர் பண்ணோம், கைது பண்ணோம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருந்ததுங்க. ஆனா மோடி அரசு வந்து சிபிஐய குண்டு கிளியாக பயன்படுத்தி அரசியல் எதிராளிகளை பழி வாங்குவதற்கும் மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்குமே அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்துறதால பல மாநில அரசு எதிர்கட்சிகளால் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு கேரளா சிபிஎம் கட்சி இப்ப இல்ல, இப்ப காங்கிரஸ் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். அங்க வந்து இந்த கோல்டு பிஸ்கெட்டு கடத்தல் இது மாதிரி பல விஷயங்கள் சிபிஐ தலையிடணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவங்க அந்த அரசு என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, எங்க அனுமதி இல்லாமல் உங்களுக்கு கொடுத்திருந்த அந்த சிபிஐக்கு இருந்த முன் அனுமதி, முன்னால பிளாங்கெட் பர்மிஷன் இருந்தது, அவங்க எப்ப வேணாலும் எந்த கேஸ்ல வேணா தலையிடலான்னு. ஆனா இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆட்சியாளர்கள், எங்க மாநில அரசு அனுமதித்தால்தான் அல்லது நீதிமன்றங்கள் அனுமதித்தால்தான் ஒரு சிபிஐ ஒரு மாநிலத்துல போக முடியும். ஏன்னா அதனுடைய எல்லை என்பது வந்து டெல்லி தாங்க, சென்ட்ரல் போலீஸ் தாங்க. அது ஸ்டேட்ல வரும்போது அதுக்கு அனுமதி வேணுங்க. இவ்வளவு நாளா எந்த தடை இல்லாமல் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப மோடியினுடைய மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ன்றதால சிபிஐ வந்து அரசியல் எதிராளிகளுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்தப்பட்டதால் பல மாநில அரசுகள் தடை செய்து விட்டன. தடையினா என்ன, அனுமதி பெற்று வரணும். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்த டாஸ்மாக் விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து திமுகவினர் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் எல்லாம் கிளம்பினப்போ முன்ஜாக்கிரதையாக அவங்களும் அதே மாதிரிதான் ஸ்டாலின் அரசாங்கம் சிபிஐ வந்து இனிமேல் எங்க கிட்ட அனுமதி பெற்றுதான் வரணும், டைரக்டா வர முடியாதுன்றத மாத்திட்டாங்க. அப்ப அந்த அனுமதி கொடுத்திருந்தத பிளாங்கெட் பர்மிஷனை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப வந்திருக்கிற புதிய அரசு வந்து இன்னைக்கு அது சம்பந்தமா என்ன நிலை எடுக்குதுன்றத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சிபிஐ டைரக்டா வர முடியாதுங்க. அதனாலதான் மாநில அரசின் அனுமதியை கோரி இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த அணுகுமுறையில இருந்து மாறுறாரா, இல்ல அவரும் வந்து இதே மாதிரி பிளாங்கெட் பர்மிஷன் கிடையாது, தேவைப்பட்டால் ஆன் இஷ்யூ டு இஷ்யூ, கேஸ் பை கேஸ் சிபிஐக்கு அனுமதிப்பது என்ற நிலையை அந்த அரசு எடுக்கிறதா தெரியாது. எப்படி இருந்தாலும் மாநில அரசின் அனுமதியை பெற்று அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்றுதான் இன்னைக்கு டேட்ல சிபிஐ தமிழ்நாட்டுல உள்ள வர முடியும் விசாரணைக்கு. அதனால கேட்டிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்ட் தாவேக ஆட்சி அமைச்ச இந்த 10 நாட்கள் வந்து முடிவடைஞ்சிருக்கு சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர விரிவாக்கம் வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு இழுபறி வந்து இருந்துட்டு இருக்கு. 9 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் எப்ப கொடுப்பாங்க, இன்னுமே வந்து கொடுக்காம இருந்தா எப்படி டிலே பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? சொல்லுங்க, மந்திரி எத்தனை மந்திரியை வச்சுக்கலாம், யார மந்திரியா வச்சுக்கணும் என்பதெல்லாம் ப்ரோராகேட்டிவ் ரைட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், முதல்வரின் தனி உரிமைங்க. இப்ப நமக்கு மேக்சிமம் 32 33 மந்திரிகளை வச்சுக்கலாங்க நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை பார்த்து, மக்கள் தொகையை பார்த்து. ஆனால் நம்ம பலருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த போது வெறும் 9 அமைச்சர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த பறந்துபட்ட தமிழகத்தை அவர் கட்டியாண்டார். ஊழலற்ற நல்லாட்சி, பொற்கால ஆட்சியை தந்தார்னு கூட நான் சொல்லுவேன். அப்போ நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பது இம்மெட்டீரியலுங்க. நம்ம நினைச்சா ஏதாவது ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி நமக்கு தேவை இருக்குன்னா ஒரு ஆளை போட்டுக்கலாம். சோ அதெல்லாம் பிரச்சனை. 9 பேரா 19 பேரா 29 பேரா என்பதெல்லாம் பிரச்சனை. எப்படி அரசாங்கம் நிர்வகிக்கப்படுகிறது, இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது, மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறது என்பதில் தான் ஆட்சியை பற்ற மதிப்பீட தவிர இங்க 9 மந்திரி தான் இருக்காங்க, இன்னும் பல பேரை போடல அப்படின்றதெல்லாம் மதிப்பீடு இல்லைங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சர்ச்சை, விஷால், நடிகர் விஷால் கொஞ்ச நாளா வாயை மூடிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு என்ன வாயை திறந்து இருக்காரு. ராஜ்மோகன் அவர்கள் செய்தி ஒளிபரப்பு துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டது சரியில்லை, திரையுலகம் மிகப்பெரிய சவால்களெல்லாம் சந்திக்கிற நேரத்துல அவர் போல அனுபவம் இல்லாதவர்கள் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப தப்புங்க. அனுபவம் என்பது அதிகாரிகள் அங்க இருக்காங்க, வழிகாட்டல் தான். அதாவது அமைச்சர்கள் யாரும் பெரிய, இப்ப எஜுகேஷன் மினிஸ்டர்னா
பிரின்சிபாலா இருந்தவரை தான் காலேஜில் போடணுமா? ஹெல்த் மினிஸ்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாரு டாக்டர் அருண்ராஜ், அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆனா நேத்து இருந்தாரு திமுக ஆட்சியில மா சுப்பிரமணியம், அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் எப்படி சுகாதாரத்துறைக்கு வந்தார்? இப்படி எல்லாம் கேட்க முடியுமா? காமராஜர் ஸ்கூலுக்கே படிப்பே முடிக்கலைங்க. கருணாநிதி எவ்வளவுங்க படிச்சாரு? எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஒருத்தர்கிட்ட அனுபவம் இருக்குதா, தகுதி இருக்குதான்லாம். விஷால் சிறுபிள்ளைத்தனமாக அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எந்த வந்தாலும் அனுபவத்துல பாத்துக்கிறோம். ரெண்டாவது, அங்க அதுக்கான துறைக்கான செயலாளர்கள் இருப்பாங்க, முதலமைச்சர் இருக்காரு, மற்ற தலைமை செயலாளர், இவங்க எல்லாம் வழிகாட்டுவாங்க. ஆகவே குறிப்பிட்டு ராஜ்மோகன் அவர்களை மட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுல உள்நோக்கம் இருக்கு. அவர் ஒரு தலித் பிரிவை சார்ந்தவர், அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவை சார்ந்தவர் என்பதால் அவர் மீது இத்தகைய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்று சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய செய்திகள் நிச்சயமா எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது. ஒரு அமைச்சரை அதுவும் ஒரு வாரத்திலே இவர் செய்ய மாட்டாரு, இவர் செஞ்சிருவாரு அப்படின்றது. இப்ப விஷாலை நம்பி எவ்வளவு பட தயாரிப்பாளர்கள் பல 100 கோடியை போட்டு படம் எடுக்கிறாங்க. முக்காவாசி படம் பிளாப் ஆகி போயிடுது. இவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் தான். இவர் நடிக்கிற படம்லாம் ஜெயிச்சிடுச்சா? இவர் நடிக்கிற படம்லாம் வெற்றி பெற்று ஹிட் ஆகி தயாரிப்பாளருக்கு நன்மை கொடுத்துருச்சு. அதனால he should not have spoken those words against Mr. ராஜ்மோகன். ராஜ்மோகன் ஒரு திறமையான ஆளு, அனுபவசாலி, பாத்துக்கிறாரு. அதனால எஜுகேஷனோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸோ மஸ்ட் கிடையாதுங்க. உழைக்கணும், சேவை செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும். இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் காலையில 9:30 மணிக்கு வராரு, சாயந்தரம் 4:30 மணிக்கு he thinks himself as a public servant. He is learning, he is studying things. அவருக்கு முன் அனுபவம் உண்டான்னு கேட்டா, அப்ப முன் அனுபவம் உண்டா? மன்னர் ஆட்சியில தான் இதெல்லாம் நடக்கும். மன்னர் இளவரசரை தயார் பண்ணிட்டே இருப்பாரு. ஸ்டாலின் மு.க. ஸ்டாலினை தயார் பண்ணா மாதிரி, இதே உதயநிதி ஸ்டாலினை, கருணாநிதி மு.க. ஸ்டாலினை தயார் பண்ணா மாதிரி, அப்புறம் கனிமொழியை தயார் பண்ணா மாதிரி மன்னர் ஆட்சியில தான் இந்த தயாரிப்புகள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும். ஜனநாயகத்துல யார் வேணாலும் வரலாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா அமைச்சரவை இந்த விரிவாக்கம் பெண்டிங்ல இருக்கிறதுக்கு காரணம் விசிகாவும் காங்கிரஸ்க்கும் உள்ள ஒரு பேச்சுவார்த்தைனாலையும் அவங்க கிட்ட இருந்து யார் யாருக்கு எந்தெந்த சீட் கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கால்குலேஷன்னாலையும் தான் இந்த ஒரு பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் சம்பந்தப்பட்டதா? ஏங்க இது ஆட்சி, முதலமைச்சர் சம்பந்தப்பட்டது. அவங்க விவாதிக்கிறாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே, ஏன் அவருடைய முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டிலேயே பப்ளிக்லி அனௌன்ஸ்டு, நம் தலைமையை ஏற்று நம்மோடு பயணிப்பவர்கள், நம்மோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்களிக்கப்படும் என்று முதல் நாளிலே அவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்திருக்காங்க, காங்கிரஸ் கட்சிக்கு 2 மந்திரிகள் கொடுக்க போறாங்கன்ற பேச்சு அரசல் புரசலா அடிபடுது. 1 ஆ 2 ஆன்னு நமக்கு தெரியாது. அத காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணி சொல்லணும் இல்லையா? 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதுல யார காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணி சொல்லுதோ அதை தானே அவர் அமைச்சரா எடுத்துக்குவாரு. அதே போல விசிகால குழப்பம் நீடிக்குது. வெளியிலிருந்து ஆதரவு, குடியரசுத் தலைவர் ஆட்சி, கொல்லைப்புறத்தில் அமித்ஷா ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆதரவு. ஆனா நாங்க திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எப்படிங்க தாவேகாவோட கூட்டணி சேருவாங்க? அப்படி சேருவாங்க அப்படின்னா அந்த திமுக கூட்டணியில இருந்து அவங்க வெளியேறணும்ல. ஃபர்ஸ்ட் அதை அவங்க செய்யணும். 2வது பங்கெடுப்பதா இல்லையா என்பதை பற்றி இன்னும் விவாதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் திருமாவளவன் நேற்று கூட சொன்னாரு. அதாவது அவங்க கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மையோர் பங்கெடுக்கலாம் என்றும், பங்கெடுப்பதின் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டி வந்தாலும் பரவாயில்லை என்பதையும், அப்படி பங்கெடுப்பவர் திருமாவளவனாகத்தான் இருக்க வேண்டும் எம்பியா இருந்தாலும், அப்படியெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணி சொன்ன பிறகு அது போல பல்வேறு விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு புதுசா விரிவாக்கம் செய்வாங்க. அதை பத்தி நாம ஏன் அவஸ்தைப்படணும், நாம ஏன் கவலைப்படணும்? இதுல என்ன ஆட்சிக்கு குறை இருக்கு? குறையெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சிறப்பா ஆட்சி நடந்துட்டு தானே இருக்கு. 1 வாரம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் சொல்றது, காட்சிகள் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு
எடப்பாடி அறிக்கை கொடுத்திருக்கிறார், பார்த்தேன். பொய்க்கால் குதிரை ஆட்டின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, தோல்வியை எதிர்கொள்ள முடியாத புலம்பலா தான் நம்ம பார்க்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.